சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து வந்து சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போய் உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், வீட்டுக்கு ஒரு பையனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒப்பீனியனை சொல்கிறாங்க. அவரும் சரி நான் அதே மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை வந்து மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாமா வந்து எனக்கு இப்போ வந்தார், எப்படி மாப்பிள்ளை வேணும்லாம் கேட்டாருக்கா, நம்ம எதுக்காக நான் கல்யாணம் பண்ணதை அவர்கிட்ட மறைக்கணும், பேசாமல் சொல்லிடவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை தயவுசெய்து சொல்லி தொலைச்சிடாதடி, தெரியாமே இருக்கட்டும் அப்படின்ட்டு நேராக மீனா கிட்ட வராங்க. வந்து சொல்கிறாங்க, நான் சீதா கிட்ட கேட்டேன் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லியும் கேட்டேன். அவள் சொன்னால் எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அப்போ அவள் வந்து அருணை மனசில் வச்சுட்டு தான் சொல்லியிருக்கா, இது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து ஸ்ருதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இப்படி பணம் கேட்குறா, கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இல்லை முதல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் அந்த வீட்டிலேருந்து எப்படியா பிரிக்கணும்னு நினச்சோம், இவளை தான் பகடக்காயாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு, சரி நீ வீட்டுக்கு போ, நான் அவர்கிட்ட கேட்டு அமுச்சு விடுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் முத்துவும் மீனாவும் சீதா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் சீதா கிட்ட வந்து முத்து கேட்குறாரு, நீ அருணை மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் என்கிட்ட அப்படி பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆமாம் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சீதாவோட அம்மா வந்து பிடிச்சி அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி சொல்லுடி, மாப்பிள்ளை உனக்கு எங்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு, நீ அவர் முன்னாடி இப்படி சொல்கிறீ அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. உடனே மீனா வந்து தடுக்கிறாங்க. அவள் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு கூட அவளுக்கு உரிமை இல்லையா, அவள் சொன்ன எனக்கு லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய குத்தமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து வந்து அந்த இடத்த விட்டு கோவமாக போயிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.